ஹலோ கைஸ், போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்ளேட் எக்ஸ்ல இருந்து ஒரு ஃபேக்கான பேப்ளேடை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இந்த பக்கத்தில் இருக்குல்ல, இதான் அந்த பேப்ளேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்ளேட் தான் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பிட்டு வந்து ரெண்டாக செப்பரேட்டாக போய் பிஞ்சிருச்சு. பட் ஆக்சுவலாக வந்து அது வந்து அதோட மெக்கானிசம் அப்படியே எனக்கு தெரில. பட் அந்த பிஞ்சு போன டிப்பை நம்மளால் ஜஸ்ட் இப்படி எடுத்து டைப் பண்ண முடியும். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இனி மறுபடியும் பேட்டில் போடும்போது உரி வருமானு தெரில. ஸோ மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு பேப்ளேட் எக்ஸ் பேயை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம பேட்டில் போடலை. ஏன்னா விட்ட 2-3 லான்ச்லேயே வந்து இந்த பிட்டு வந்து 2 பீஸாக உடஞ்சிருச்சுங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற பேப்ளேட் ஒரு பேப்ளேட் எக்ஸ் பேப்ளேட் தான். புது பாக்ஸில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே இடத்துலேருந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 400 ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அதாவது இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிற இந்த பேப்ளேடோட பேர் பார்த்தீங்கன்னா நைட் லான்ஸ் சொல்லுவாங்க. ஆனா நான் தெரியாதனமா நைட் ஷீல்ட்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக்கு, மன்னிச்சுக்கங்க. ஸோ எனிவேஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம டைலாக் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோமா? லாடி ரேப் வெப்பன் எடுத்தாச்சு. கட் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரியல குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா இந்த பேப்ளேடையும் வச்சு நம்ம லான்ச் பண்ணியும் பார்க்கல. எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் கூட 2-3 பேப்ளேட்ஸ் கூட தான் லான்ச் பண்ணியிருந்தோம். அதனால் குவாலிட்டி வைஸ் தெரியாது. அடுத்த வர வீடியோஸில் இந்த பேப்ளேட் எக்ஸை வச்சு நம்ம நிறைய பேப்ளேட்ஸ் கூட சண்டை போட்டு இந்த ஃபேக் பேப்ளேட்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, டெக்கரட்டோமி கம்பேர் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா அது வந்து டெக்கரட்டோமியோட பே வந்து ஒரு 2000 ரூபா ரேஞ்சில் இருக்கும். எப்படியும் நம்ம 2000 ரேஞ்சில் இப்போதைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பேப்ளேட்ஸ் 400 ரேஞ்ச் தான். அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ப்ரைஸ் அதிகம் அதை விட. எனிவேஸ் ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். இதாங்க அப்படியே நைட் ஷீல்டு. டிப்பு பார்த்தீங்கன்னா அட்டாக் டைப் டிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஷார்க் எட்ஜுக்கு தான் அட்டாக் டைப் டிப்பு வரணும். நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஷார்க் எட்ஜுக்கு வந்து பேலன்ஸ் டைப் டிப்பு கிடையாது, அது அட்டாக் டைப் பேப்ளேடு. அதனால் அட்டாக் டைப் டிப்பு இந்த ஒரு டிப் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னு தெரியல, இது ஃபேக் பேப்ளேட்ஸ் ஆகிருக்கனால தான் இவங்க பார்ட்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனிவேஸ் இது லான்ச்சரு. ஸோ இதில் உருப்படியான ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா லான்ச்சரும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான லான்ச்சரான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஒரு 10-15 லான்ச்சர் விட்டால் தான் தெரியும். லான்ச்சர் விட்டு பார்க்கும்போது தான் தெரியும். இது அதோட ரிப்கோட் வயரு, வைண்டர்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 400க்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அனிமியில் இருக்க அதே பேப்ளேட் நமக்கு கிடைக்குதுல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல. பட் சண்டை போட்டு பார்ப்போம் எதுக்கும். நல்ல ஒரு ஸ்பீடாகவே சுற்றுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறது பேப்ளேடு தான். திஸ் இஸ் அவர் பேப்ளேட். ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி இதுதான் பேலன்ஸ் பேப்ளேட்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பேலன்ஸும் டிஃபென்ஸாகவும் இருக்கும், எனக்கு தெரியல. பட் அட்டாக் மட்டும் இல்லை, கண்டிப்பாக அதை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த லேயரில் எந்த இடத்துலையுமே ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது, கண்டிப்பாக அது அட்டாக்காக தான் இருக்கும். ஆனால் டிப்பு தப்பாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பேஸோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பர்பிள் ப்ளஸ் ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, ஒரு யூனிக்கான கலர்னு சொல்லலாம். அண்ட் இந்தோட கலரும் நல்லா இருக்குது, ஒரு லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு இது ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது அட்டாக் டிப்பு. ஆக்சுவலாக இதுக்கு அட்டாக் டிப்பு வராதுங்கிறது தான் என்னோட ஒரு நம்பிக்கை. ஆமாம், வராது, கண்டிப்பாக வராது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐ தம்பி என்னாச்சு தெரியலையே. ஓகே, இப்படி ஓகே லாக் ஆயிடுச்சு. பேப்ளேடோட லுக்கை வந்து குறை சொல்ல முடியாது, உண்மையிலே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அனிமியில் இருக்க பேப்ளேட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பேப்ளேட் வாங்கிக்கலாம். பேட்டில்லாம் பண்ண முடியும். பட் இப்போயே முடிவு பண்ணாதீங்க. பேட்டில் பண்ணி நான் எக்கச்சக்கமான பேட்டில் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணிக்குவோம் அடுத்த வர வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். பட் 400க்கு ஓகே மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் நான் எதையும் கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பேப்ளேட்ஸில் லிட் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் பேப்ளேடு. ஏன்னா மெட்டல் பார்ட் தான் அதிகமாக இருக்குது. மெட்டல் பார்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான பார்ட் கொடுக்கணும், அதுக்கு ரேட் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, லிட் அப்படிங்கிறத வந்து சேர்ப்பாங்க. அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஞ்சரானது. அந்த இது ஸ்மெல் பண்ணாலே ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு. அதனால தான் பேப்ளேட் வந்து 8 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரூல்ஸே. பேப்ளேடோட ரூல்ஸே அதுதான். ஏன்னா அது கீழே இருக்கவங்களுக்கு வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. மேபி அதில் இருக்க பார்ட்ஸ் ஏதாவது வாயில் போகிறதுக்கோ இல்லாட்டி கையில் ஏதாவது தெரியாமல் அடித்து காயம் படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பேப்ளேட் எக்ஸ்லாம் ரொம்பவே டேஞ்சரஸான எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டான பேப்ளேட்ஸு. ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஒரு கேஜ் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வச்சு மட்டும்தான் விளாட முடியும். நார்மலாக இருக்க ஸ்டேடியத்தில் விளாட முடியாது. விளாண்டாலும்
பிரச்சனை. சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன், இப்போ மீடியமில் இன்டர்மீடியட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. பட் 8 வயசு கீழே இருக்க பசங்க இதை தவிர்க்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். எனிவேஸ், இப்போ நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். என்ன இப்படி போயிட்டு இருக்கு கிளிக் சவுண்டு? என்னடா இது? ஓ ஓகே. ஏய், எத்தனை தடவை எக்ஸ் எடுத்துட்டா? ஐ மீன் அந்த ட்ராக்கை பிடிக்கிறது செம்மையாக இருக்குல்ல. இது அப்படியே விடுமா? ஃபேக்குக்கும் சண்டை கைஸ். வாவ், நல்லா இருங்க. ஆனால் இந்த ஸ்டேடியத்தில் தான் பேபிள் எக்ஸ் விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாக்கி இருக்க நார்மல் ஸ்டேடியத்தில் விளாட்றதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. பட் ஒரு 400க்கு இந்த பேபிள் ஒர்த்து தான். ஆனால் என்ன, லைஃப் லாங் வராது. ஒரு 4-5 லான்ச்லேயே இந்த லான்ச்சர் வரையும் புட்டுக்கிட்டு போயிடும். ஓ, ஸோ பேலன்ஸ் இருக்க டிப் தான் ஜெயிக்குது, அட்டாக் ஜெயிக்கலை. ஸோ இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் லான்ச்சரில் லான்ச் பண்ணுறேன். நான் டக்குன்னு பேபிள் லான்ச் பண்ணலாம், அந்த ஒரு ரீசன்னால தான். ஸோ நைட் லான்ச் தான் வின் பண்ணியிருக்கு. இது நைட் லான்ஸா நைட் ஷீல்டா? ஸோ ஆக்சுவலி இது வந்து நைட் ஷீல்டு கிடையாது, நைட் லேன்ஸு. ஆமாம், நைட் லேன்ஸ் கைஸ். நைட் ஷீல்டு வந்து வேறு மாதிரி இருக்கும், அதுவும் இது மாதிரி தான் இருக்கும். பட் பிட் பீஸ்ட் வேறு. இதில் உள்ளே இருக்க இந்த ஒரு பிட் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ தெரியாத நம்ம சொல்லிட்டேங்க. எனிவேஸ், நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஓ, இங்கே ஒரு சைடு பூந்தடிக்குது. டே, நைட் லேன்ஸ் வின் பண்ணிருச்சுடா. ஸோ அடுத்த லான்ச் விடுவோம். ஓ, ஷார்க் எட்ஜை விட நைட் லான்ச் ரொம்ப பவராக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. இப்போ டிப்பை மாற்றி போடுவோமா? ஆக்சுவலாக அட்டாக் டிப் வந்து ஷார்க் எட்ஜுக்கு தான் வரணும். இவனுக்கு பேலன்ஸு. இப்போ ஷார்க் எட்ஜ் ஜெயிக்குதா, இது ஜெயிக்குதான்னு பார்ப்போம். ஓ, என்னடா நைட் லான்ஸ் தான் ஜெயிக்குது மறுபடியும்? ஒருவேளை நைட் லான்ஸ் தான் பவரோ? போடு போடு. நாளைக்கு வரைக்கும் யாரையும் பஸ் பண்ணல. எங்க சத்தியமா நைட் லான்ஸ் தாங்க பவரு. டிப்பை மாற்றி போட்டாலும் சரி, இவன் தான் ஜெயிக்கிறான். ஏய், யாரா பிஞ்சது? யார் பிஞ்சு போனான்னு தெரியலையே. ஸோ இந்த வட்டம் ஆக்சுவலாக இந்த டிப்பு பிஞ்சிருக்கு. அதாவது நம்ம புதுசாக வாங்கினா நைட் லான்ஸோட டிப்பு தான் பிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் போன தடவையும் பிஞ்சிச்சு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரிஜினல் டெக்கராட்டோமியில் நடக்காது, இதில் தான் நடக்குது. இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன மட்டும் எடுத்தேன், கண்டுபிடிச்சிருக்கேன் அதை எப்படி எடுக்கிறதுங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கத்தியோ ஏதாவது ஒரு பார்ட் எடுத்து உள்ளே விட்டு இப்படி எம்பி எடுத்திங்கன்னா வந்துடும். வந்துருச்சா? இதாங்க நான் சொன்ன அந்த 2 பிட்டாக போகிறது. ஒரு பிட்டு பெர்ஃபார்மன்ஸ் சிப் தான், அது பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 2 பீஸாக போயிடும். பார்த்தீங்களா எப்படி போயிருக்குன்னு? இது மாதிரி நான் ஒரிஜினல் டெக்கராட்டோமியில் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் இந்த பேபிளேடுக்கு நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது சத்தியமாக. ஸோ ஒரிஜினல் டெக்கராட்டோமியில் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக இதில் இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. ஸோ அதனால் நான் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்குன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால், இதில் வந்து ஃபெவிக்விக்கை ஊற்றி இப்படி அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஜென்மத்துக்கும் இந்த டிப்பு வந்து 2 பீஸாக போகாது, அந்த ஸ்டிக்னஸ் இருக்கனால. எனிவேஸ், அதான் ஒரு ஐடியாவாக இருக்கும். மிகச்சிறந்த ஐடியாவாக அதுதான் இருக்கும். எனிவேஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேக் பேபிள்ஸ்க்கு இருக்குது. பட் சண்டை போடுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபேக்காக இருந்தாலுமே சண்டை போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ரோ 2 தடவை பேட்டில் போட்டு சொல்லாத ப்ரோ, ஒரு மாதமாவது யூஸ் பண்ணிட்டு சொல்லு ப்ரோ. ஓகே ப்ரோ, சொல்கிறேன் ப்ரோ. இதை வந்து நம்ம எக்கச்சக்கமான பேபிள்ஸ் கூட போட்டு சண்டை போட்டு இது வர்த்தாக இருக்குதா உடையிறானா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 100 பேபிள்ஸ் கூட சண்டை போட்டால் எப்படிங்க இருக்கும்? ஆனால் இது டேஞ்சருங்க. ஆக்சுவலாக இந்த பேபிள்னால மற்ற ஒரிஜினல் டெக்கராட்டோமிக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பஸ்ட் பேபிள்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருப்பாங்க, அது நம்ம ஃபேஃப்னிராக ரப்பரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் அந்த பேபிள்ஸில் அடிக்கும் போது அந்த பேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவன் குவாலிட்டியை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டெக்கராட்டோமி குவாலிட்டியை மொக்கையாக்கிட எப்படி இருக்கும்? எனிவேஸ் கைஸ், ஸோ அவள் தான் இந்த வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த பேபிளோட அன்பாக்சிங் தான். இதுக்கு வந்து ரேட்டிங்லாம் நான் வந்து கேட்கல. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்கான பேபிள் தான், ஒரிஜினல் டெக்கராட்டோமி தான் இல்லை. பட் நம்ம அடுத்து வர வீடியோஸில் சண்டை போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம்.
ப்ரோ பஸ்டிக் கூட சண்டை போட்டாதான பிரச்சனை, மெட்டல் கூட சண்டை போட்டால் என்ன பிரச்சனை? மெட்டல் ஈக்குவல் ஆயிரும்ல. ஆமால. ஸோ அடுத்த ஒரு வீடியோஸில் மெட்டல் பீப்ளேட்ஸ் கூட சண்டை போட்டு ஒரு 100 பீப்ளேட், என்கிட்ட 100 பீப்ளேட் இல்லையே, அப்போ 100 லான்ச் விடுவோம் கைஸ். எனிவேஸ், see you next video. This is covered by Dava Meta. Ta-da.